நாங்கள் 2 பேரும் மட்டும் இருந்திருந்தோம்னா அங்கே நடக்கிற சீனே வேற. கூட நீங்கள் 2 பொண்ணுங்க இருக்கீங்க. அவனுங்க வேற தண்ணி அடிச்சிருக்கானுங்க. அவனுங்க முதல்ல என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? பொண்ணுங்களை அசிங்கப்படுத்திட்டா கூட இருக்கிற ஆம்பளைங்களை ஈஸியாக பயமுறுத்திடலான்னு நினைப்பானுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு சரக்கு பாட்டில போட்டு உடைச்சதுக்காக தானே சண்டை. அதுக்கப்புறமா அது பொண்ணுங்களுக்கான சண்டையா மாறி இருக்கும். பப்ளிக்கா வச்சு அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்து ஒரு வேளை உங்க மேல கை பட்டிருந்ததுன்னா அது உங்களுக்கு தான் சங்கடமா போயிருக்கும். அப்படி ஏதாவது நடக்கக்கூடாதுன்னா நான் பொறுமையா போனேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க உங்களை தப்பான வார்த்தை எதுவும் பேசிடக்கூடாதுன்னா என் மனசை தோணிக்கிட்டு இருந்துச்சு. வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறத விட அங்கேருந்து விலகி போகிறது தான் புத்திசாலித்தனம் நான் நினச்சேன். அதை தான் நானும் பண்ணேன். அதை நீங்கள் கோழத்தனம் நினச்சா அது எனக்கு ஒன்றும் பெருசாக ஆகணுமெல்லாம் தெரியல. ஐயோ, கோழன்லாம் சொல்லலைங்க. அமைதியாக வந்துட்டீங்களேன்னு தான். சரசு, உங்கள் சேஃப்டியை விட எனக்கு தன்மானெல்லாம் பெருசு கிடையாது. நான் சைலண்டாக இருந்ததுக்கு ஒரே ரீசன், என் ஒய்ஃபும் என் தம்பியோட ஒய்ஃபும் அந்த இடத்துல என் கூட இருந்தது தான். அந்த நேரத்தில் சண்டைக்கு போகிறது ரோட்டில் இருக்கிற சேத்துல காலை வைக்கிற மாதிரி தான். அது நமக்கு தான் அசிங்கம். ஒரு செகண்டில் வர கோவம் பல வருஷத்துக்கு வலியை கொடுத்துரும். அதெல்லாம் யோசிச்சு தான் நான் விலகி வந்துட்டேன். புரியுதா? புரியுதுங்க. என் தமிழ் ஒரு விஷயத்த பண்ணா அதுல நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். இருந்தாலும் நீங்க கையெடுத்து கும்பிடுறத பார்த்தப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. அது எனக்கு புரியுது. அதுக்கு காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு தான். அதான் உன்னை இப்படி மூட் அவுட் பண்ணி உட்கார வச்சிருக்கு. நீ அதை பத்தி யோசிக்கிற? சண்டை போடாம ஒருத்த வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போறானேன்னு அவனோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். அதுல அவனுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அதனால நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லையே. அதை விட ரொம்பலாம் யோசிக்காத. நீங்க சொல்றது நியாயம் தாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் எனக்கு. ஆனா ஒரு விஷயங்க, இன்னைக்கு போட்ல போனப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னதும் கார்த்தி எப்படி பதறினார்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனா என்ன, இந்த தடி பசங்களால திரும்பவும் கார்த்திகிட்ட திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. நான் அவங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் நடக்காம போயிடும். என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு அவங்க லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள். அதை செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தேன். முடியாம சொதப்பிடுச்சு. என்ன பிளான்? சொல்லு சொல்லு சொல்லு. இந்த பாரு, இன்னைக்கு நாள் இன்னும் முடியல. அதே மாதிரி நடந்த விஷயத்துல அவங்களும் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணா அவங்களும் ஜாலி ஆயிடுவாங்கல்ல. ஆமா, அதுவும் சரிதான். என்ன பிளான் சொல்லு, செஞ்சிடலாம். ஆனா அதை செய்யறதுக்கு நிறைய வேலை பார்க்கணுங்க. அதுவும் ஆன்லைன்ல. ஃபர்ஸ்ட் அவங்க சோஷியல் மீடியாவுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணணும். அவங்க கிட்ட இருந்து சில டீடைல்ஸ் வாங்கணும். சரி, பண்ணிடலாம். அவ்வளவுதானே? ஆஹா, இன்னும் இருக்கு. இங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நீங்க பேசணும். இங்க ஈவென்ட்லாம் பண்றாங்கல்ல, இன்னுக்கும் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா அங்கதான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சொல்லிட்டல, அசத்திடலாம். இங்க போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். பண்ணிடலாம். ஓகே ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் வச்சுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். எனி ஹெல்ப்? ஆமா சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன சார்? சொல்லுங்க. நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஈவென்ட் நடக்குமா சார்? டெஃபினட்டா இருக்கு சார். இன்னைக்கு நடக்கும். நிறைய ஆக்டிவிட்டிஸ், ஸ்டாண்ட் அப் காமெடிஸ்னு ஃபுல்லா ப்ரோக்ராம் இருக்கு சார். எப்போ வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா நாங்க வரோம் சார். ஷூர் சார். அது சம்பந்தமா தான் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க சார். சார், என் கூட என் தம்பி வந்திருக்காருல்ல சார்? தெரியும் சார். நேத்து கூட நம்ம ஈவென்ட்ல வின் பண்ணாரு, அவர் தானே சார்? அவர் தான் சார். அவருக்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சார். அதை மெமரபிளா மாத்துறதுக்கு நாங்க ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். நீங்க இந்த ஈவென்ட்ல அதை பர்மிட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தாராளமா சார். எங்க கெஸ்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். இங்க இருக்கிற கெஸ்ட்டுங்க ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்ணா எங்க ரெசார்ட்டுக்கும் நல்ல பேர் தானே சார். மற்ற கெஸ்ட்டுங்களுக்கும் நல்ல இம்ப்ரெஷன் வரும்ல. உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். நாங்க ஏதாவது ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணணுமா? இல்ல சார், அவங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நாங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை ஸ்டேஜ்ல எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் நீங்க அலோவ் பண்ண போறோம் சார். ஓகே சார், நீங்க பண்ணுங்க. வேற ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, பண்ணி தரேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் சரஸ். ஹாய் மாமா. குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேக் டு பேக் நிறைய ஃபன் காத்திருக்கு.
ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேடையில ஒரு முக்கியமான தருணம் ஒண்ணு நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு ஆத்மார்த்தமான நாள் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு ஒரு கப்பல் செலிப்ரேட் பண்ண போறாங்க. அவங்களோட சேர்ந்து நாமளும் உற்சாகமா இந்த நாளை கொண்டாட போறோம். எந்த நாள்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அவங்களுடைய பர்த்டேவா மேடம்? இல்ல. வெட்டிங் டே? அதுவும் இல்ல. அது என்ன டேன்னு இங்க ஒரு ஏவி பிளே ஆக போகுது. அதை பார்த்துட்டு அந்த கப்பலை விஷ் பண்ணலாம். இவர் தான் நம்ம குறும்படத்தோட ஹீரோ மிஸ்டர் கார்த்திக். இவங்க வசுந்தரா, நம்ம ஹீரோவோட ஹீரோயின். இவங்களோட லவ் ஸ்டோரிய தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவங்களோட காதல் பயணம் ஆரம்பிச்ச தேதி தான் இன்னைக்கு. அதாவது இவங்களோட காதல முதலா வெளிப்படுத்தின நாள். ஆமா, இந்த டேட் தான். மறந்தே போயிட்டேன். எனக்கும் தான் கார்த்தி, ஞாபகமே இல்ல. இவங்களோட லவ் ஸ்டோரிய ஒரு போட்டோ ஸ்டோரியாவே பார்க்கலாமா? காலேஜ்ல நம்ம ஹீரோ சீனியராவும் நம்ம ஹீரோயின் ஜூனியராவும் இருந்திருக்காங்க. ஜூனியர் பொண்ணுங்க வந்தா சீனியர் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பொதுவா பசங்க தான் காதல சொல்வாங்க. ஆனா இங்க அப்படியே உல்டா. ஹீரோயின் தான் முதல்ல லவ் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோக்கு. அவரும் அவங்க காதலை ஏத்துக்கிட்டாரு. அன்னையில இருந்து அவங்க காதலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, லவ் பேர்ட்ஸ கூண்டில இருந்து வானத்துல பறக்க விட்ட மாதிரி பாடத்தோட சேர்த்து காதலையும் படிக்க ஆரம்பிச்சாங்க. காலேஜ் முடிஞ்சதும் இந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாகணும் இல்லையா? அதாங்க மாங்கல்யம் தந்து நானே. இவங்களோட காதலும் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துல முடிஞ்சது. காதல்ல வந்த பல ப்ராப்ளத்தை லெஃப்ட் ரைட்னு தள்ளிவிட்டு ஒன்னாதான் வாழ்வோம்னு காதல்ல ஸ்ட்ராங்கா நின்னு கல்யாணத்துல கைப்பிடிச்சு ஜெயிச்சு காட்டின சூப்பர் கப்பல் தான் இவங்க. இவங்க காதல முதலா வெளிப்படுத்தின ஸ்பெஷலான இந்த நாள்ல அவங்கள நாம வாழ்த்துவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக் அண்ட் வசுந்தரா. ஓகே தேங்க்யூ. இவங்க காதல முதலா ஸ்பெஷலா வெளிப்படுத்தின இந்த நாள்ல நாம எல்லாருமே வாழ்த்தலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கார்த்திக், வசுந்தரா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். First of all, congratulations on your beautiful day. Thank you. Thank you. சொல்லுங்க, இந்த நாளை எப்படி உணர்றீங்க? I can't believe this. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. சொல்லப்போனா நாங்களே இந்த நாளை மறந்துட்டோம். ஆக்சுவலி ஆமாம், இந்த ஏவி ஸ்டார்டிங்கில் தான் எங்களுக்கே இந்த நாள் ஞாபகம் வந்தது. காமனா வெட்டிங் டே, பர்த்டே இந்த மாதிரி நாள்ல தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க நாங்க ப்ரப்போஸ் பண்ண இந்த நாளுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இதில் இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ் எங்ககிட்ட கூட இல்லை. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்கள் ப்ரப்போசல் டே பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மைக் கொடுங்க. இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் தி சீன்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, உங்க பிரதர் தமிழும் அவங்க வைஃப் சரஸ்வதியும் தான்.
சரஸ்வதி, please come on to the stage. ஆமா சரஸ்வதி, எப்படி இதை பண்ணீங்க? நீ அன்னைக்கு இந்த நாளை பத்தி என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் அதை தமிழ் கிட்ட சொன்னேன். அவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. அப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அது சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருந்தோம். அவங்க அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் நெஞ்ச டைமில் இவ்வளோ தான் ரெடி பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எனக்கு இப்போ காலேஜ் டேஸ்க்கே போன மாதிரி இருக்கு. அப்படிதானே கார்த்திக்? எஸ் இட்ஸ் ட்ரூ. பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் சரஸ்வதி. வாசு, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. தான் தம்பியுடைய காதல் வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ண அவரோட அண்ணனும் அண்ணியும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணன் அண்ணி எல்லாருக்கும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு சாதாரண நாள ஒரு லவ்வர்ஸ் டேவாவே இவங்க மாத்திட்டாங்க. இவங்களுக்குள்ள இருக்க இந்த லவ் இன்னும் அழகா ப்ளூம் ஆகிட்டே போகணும். இதே மாதிரி ஒன்னா எப்பவுமே இருக்கணும். அடுத்து வரப்போற வருஷங்கள அவங்க குழந்தைங்களோட இங்க வரணும்னு எல்லாரும் வாழ்த்துவோம். ஓகே, லெட்ஸ் கிவ் them a big round of applause. என்ன லுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கியோ? ஆமா, நைஸ் பர்ஃப்யூம். இந்த நீ வச்சுக்கோ. ஏய் ஸ்டாப் இட் கார்த்தி, ஸ்டாப் இட். இது மென்ஸ் பர்ஃப்யூம். சோ வாட்? லேடிஸ் யூஸ் பண்ண கூடாதானே? அதுவும் இல்லாம நீ போட்டிருக்கிற பர்ஃப்யூம் இந்த பர்ஃப்யூமும் ஒன்னா தானே ஆக போகுது. ஓ, நீ அப்படி வரியா? யா. சாருக்கு இன்னைக்கு ரொமான்டிக் மோட் அதிகமா இருக்கு போல. அப்படிதான் வச்சுக்க. கல்யாண ஆனிவர்சரியே வரப்போகுது. இன்னைக்காவது அந்த ரிங்க உன் கையில நான் மாட்டி விடலாம்ல? எஸ் பேபி. இப்பவும் கண்டிஷன்னு சொல்லி தள்ளி போட்டா நியாயமா இருக்காது. நேத்தே லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் தான் இடியட் மாதிரி தூங்கிட்டேன். சாரி பேபி. எனக்கே நான் எப்ப தூங்குனேன்னு தெரியல. நான் எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. பரவாயில்ல பேபி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தான் ஃபோன் பேசிட்டு வர லேட் பண்ணிட்டேன். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கூட என்னை டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கட்டும்னு ஜென்டில்மேனா நடந்துக்கிட்ட பாத்தியா? யூர் அ ஜெம் ஆஃப் பர்சன் பேபி. ஏன் பேபி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஜென்டில்மேன் நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? ரொம்ப புகழ்றிய வசு, எனக்கே கூச்சமா இருக்கு. ஹே, வெக்கப்படுறியா பேபி? ஐயோ நோ நோ, இந்த டைம்ல வெக்கப்பட்டது ரொம்ப ராங்கான ஃபீலிங். ஸோ அப்புறம்
அப்புறம் அது அப்புறம் வந்து அந்த ரிங்க மாட்டி விடலாம்ல. யூ ரெடி இல்ல? அதுக்காக தான் வெயிட்டிங் பேபி. ஓகே. பேபி. ஓகே. மறுபடியுமா? இரு ஒரு நிமிஷம், யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஹே 1 செகண்ட், என் ஃப்ரெண்டு தான். இந்த டைம்லயே அட்டெண்ட் பண்ணனும்? இல்ல குட் நியூஸ் தான், நான் வந்து சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். டேய் குமார் சொல்றா. ஏய் கார்த்தி, எல்லாம் ஓகேடா. ஓகேவா? ஆமாண்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீங்க 2 பேரும் காலையில 10 மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆயிடுங்க. சீக்கிரமே உள்ள போயிடு. சரி சரி சரி, தேங்க்யூ so much man, தேங்க்யூ. ஓகேடா, பைடா. எஸ். என்ன பேபி, என்ன ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட? யார் போன்ல? குமார் என் ஃப்ரெண்டு, என் கூட தான் படிச்சான். இங்க தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கான். அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். என்ன? இல்ல, டீப் ஃபாரஸ்ட்குள்ள ட்ரெக்கிங் போலான்னு தோணுச்சு. ஆனா அவ்வளோ ஈஸியா ஃபாரஸ்ட்குள்ள யாரையும் விட மாட்டாங்க பேபி. அதான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன். ஓ, இப்போ பெர்மிஷன் கிடைச்சிருச்சு பேபி. இந்த பெர்மிஷன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய விஐபிஸ்க்கு மட்டும்தான் இந்த பெர்மிஷன் கிடைக்கும். அதை என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி வாங்கிட்டு பாத்தியா? நாளைக்கு ஃபுல் டே ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் தான். எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? ஓகே. ஆனா நாம 2 பேரும் மட்டும் தான் போறோமா? ஆஃப் கோர்ஸ், நம்ம 2 பேரும் தான் போறோம். நம்ம 2 பேருக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு, அதுவே பெரிய விஷயம். கேட்கும் போது 2 பேருக்கும் தானே கேட்டிருக்க. ஆமா, ஏன்? உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லவா? என்ன? கொஞ்சம் முன்னாடி தான் மாமாவும் சரஸ்வதியும் சொன்னாங்க. மாமா அவருக்கு தெரிஞ்ச யார் மூலமாவும் பேசி நீ சொன்ன அதே டீப் ஃபாரஸ்ட்குள்ள போக பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. நம்ம 4 பேரும் நீ சொன்ன அதே டைம்ல நாளைக்கு நம்ம போற மாதிரி இருக்கு. நம்ம 4 பேரும். நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத கார்த்தி. அவங்க எதை யோசிச்சாலும் நம்ம 4 பேரையும் சேர்த்து யோசிக்கிறாங்க. ஆனா உன்னால மட்டும் எப்படி நம்ம 2 பேருக்காக மட்டும் நீ யோசிக்க முடியுது? உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, உன் ஃப்ரெண்ட் அங்க இருக்காருன்னு சொல்ற. 4 பேருக்கும் சேர்த்தே கேட்டிருக்கலாம்ல. ஆனா நீ நமக்கு மட்டும்தான் வாங்கியிருக்க. இதுல இருந்தே தெரியலையா கார்த்தி, உன் கேரக்டருக்கும் மாமா கேரக்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்? நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்லல, ஓப்பனா சொல்லணும்னு தோணுச்சு. அதான். நம்ம சந்தோஷம் முக்கியம்னு நீ நினைக்கிற, ஆனா கூட இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மாமா நினைக்கிறாங்க. இத நீ வேணும்னே பண்ணன்னு சொல்ல வரல. மேபி நம்ம ஹாப்பியா இருக்கணும்னு நீ அவங்கள பத்தி யோசிக்காம இருந்திருக்கலாம். சரி, இட்ஸ் ஓகே. சரி விடு, நாளைக்கு எப்படி போறோங்கிறத பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல இருந்தோம். நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. அதை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். நான் எதுவும் நினைச்சுக்கல, நீயும் எதுவும் யோசிக்க வேணாம். சரியா? ஃப்ரீயா விடு. சரி, ரிங் போட்டு விடு பேபி. இல்ல பேபி, நான் நிஜமாவே எதுவும் நினைச்சுக்கல. இந்த விஷயத்தை நான் காலையில கூட சொல்லிருக்கலாம். ஐயோ, தேவையில்லாம உன்னை அப்செட் பண்ணிட்டேன். சரி விடு, ரிங் போட்டு விடு. போட்டு விடு பேபி. பேபி, என்னாச்சு? இல்ல வசு, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. இல்ல, நான் அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கல கார்த்தி, நான் அப்படி எதுவும் சொல்லலையே. ஆனா அவங்க நமக்காகவும் சேர்த்து யோசிக்கிறப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. அவங்களுக்கு இருக்கிற பெரிய மனசு எனக்கு இல்லை. அதை யோசிச்சா எனக்கு ஒரு மாதிரி அஷேம்டா இருக்கு. ஐம் சாரி பேபி. ஐயோ பேபி, இட்ஸ் ஓகே பேபி. ரிங் போட்டு விடு. இல்ல பேபி,
நீ என்கிட்ட கேட்டது என்ன? அவங்களோட நான் அஃபெக்ஷனேட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அப்போதான் நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் நீ சொன்னல. அதான நானும் ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா நான் இன்னும் முழுசா சேஞ்ச் ஆகலையே. ஐயோ பேபி, உன்கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. நீ முழுசா மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லை பேபி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி முழுசா மாறணும். எனக்குள்ள அந்த மாற்றத்தை நான் உணரணும். என்னால் அதை இன்னும் ஃபீல் பண்ண முடியல. எப்போ என்னால் அவங்கள முழுசா அக்செப்ட் பண்ண முடியுதோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகட்டும். உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். அது வரைக்கும் இது உன்கிட்டே இருக்கட்டும். சாரி பேபி.